الخامس نعرہ تکبیر. السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدا عبدہ ورسولہ. اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज இன்று நீங்கள் இங்கு உங்களுடைய நேஷனல் இஜ்திமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். இது எல்லா இஜ்திமாக்களின் அடிப்படையான மற்றும் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ்வின் நேசத்தை நிலைநாட்டுவதாகும். மேலும் ஆன்மீக சிந்தனை ரீதியிலான மற்றும் நல்லொழுக்க நிலையை மேம்படுத்துவதாகும். இதுதான் அடிப்படையான நோக்கமாகும். இதற்காகவே இந்த கிளையமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் ஹுத்தாம் அல் அஹ்மதியா மற்றும் அத்ஃபால் அல் அஹ்மதியா என்ற உறுப்பினர் என்கிற வகையில் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். மஜ்லிஸின் நோக்கம் என்ன? அத்ஃபாலை பொறுத்தவரை இந்த நாட்டில் அவர்கள் எந்த கல்வியை பெறுகின்றார்களோ அது அவர்களுடைய சிந்தனையை மேம்படுத்துவதற்காக, அறிவை வளரச் செய்வதற்காக இருக்கின்றது. 10 வயது பிள்ளைகளும் கூட மிகவும் ஆழமான கேள்விகளை கேட்கின்றார்கள். அது மார்க்கம் சம்பந்தமாகவும் இருக்கின்றது. அதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் அவர்களிடம் திறமை இருக்கின்றது. அவர்கள் பல மார்க்க பிரச்சனைகளை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஹுத்தாம் மற்றும் அத்ஃபால் தம்முடைய மார்க்க நோக்கங்களை இந்த உலகத்தில் இந்த சூழலில் எப்படி கடைபிடிக்க முடியும்? ஹுத்தாம் அல் அஹ்மதியாவுடைய உறுப்பினர் அல்லது அத்ஃபால் அஹ்மதியாவுடைய உறுப்பினர் என்கிற வகையில் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்மீக மார்க்க ரீதியான மற்றும் உங்களுடைய நல்லொழுக்க நிலையை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஜ்திமாவுடைய தருணத்தில் மார்க்க மற்றும் கல்வி ரீதியான போதனைகளுடன் சேர்த்து நீங்கள் விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. உங்களில் பலர் இதிலிருந்து பலனடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் உங்களுடைய அசல் நோக்கம் விளையாட்டு கிடையாது, அல்லது யார் வெற்றி பெற்றார் யார் தோற்றார் என்பது நோக்கம் கிடையாது. அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த எல்லா நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நோக்கம் என்னவென்றால், நாம் நம்முடைய உறுப்பினர்களில் உடல் ரீதியாகவும் திறமை இருக்க வேண்டும், அவர்களுடைய உடலும் வலுவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பொறுப்பில் அல்லாஹுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது, அவனுடைய அடியார்களுக்கான உரிமை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். பேரிழந்த விஷயம் என்னவென்றால், துர்பாக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காலத்தில் பல இளைஞர்கள் தம்முடைய அதிகமான நேரத்தை ஆன்லைனில் வீணான விஷயங்களில் வெட்கக்கேடான நிகழ்ச்சிகளை பார்த்து வீணடிக்கின்றார்கள்.
பல ஆன்லைன் விளையாட்டுகள் கலந்து கொள்கின்றார்கள். வீட்டிலிருந்து வெளியே சென்று ஒரு உடல் ரீதியான எக்ஸசைஸ் செய்வதற்கு பதிலாக, உடலுக்கு பலன் ஏற்படக்கூடிய உடற்பயிற்சி செய்வதற்கு பதிலாக அவர்கள் இந்த விஷயங்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த இஸ்திமா மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இதில் உங்களுக்கு ஒரு எழுச்சி கிடைக்கின்றது, ஒரு உந்துதல் கிடைக்கிறது. எப்படி வெளியே சென்று இந்த வெளிக்காற்றில் நாம் நம்முடைய உடலில் திறமைகளை வளர்த்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உடற்பயிற்சி கலந்து கொள்வதற்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலை வலுப்படுத்திக் கொள்வதற்கான நோக்கம் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது, பலத்தை காட்ட வேண்டும் என்பது கிடையாது. மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தினால் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு அஹ்மதி என்கிற வகையில் நம்முடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் அல்லாஹுக்கான உரிமைகளை செலுத்த வேண்டும். பிறகு இந்த விளையாட்டுப் போட்டிகள், இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த விளையாட்டுகள் எல்லாமே நம்முடைய சிந்தனைகளுக்கு மன அமைதி தருவதற்காக, நிம்மதி அளிப்பதற்காக பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதன் மூலமாக உங்களுடைய கல்வியையும் உங்களால் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய மூளை இன்னும் சுறுசுறுப்பாக ஆகிவிடும், தெளிவாகிவிடும். உங்களுடைய மூளை ரீதியான அந்த திறமைகளிலும் கூட இது உங்களுக்கு உதவக்கூடியதாக அமையும். எனவே உங்களுடைய விளையாட்டுக்காக கொஞ்சம் நேரம் எடுப்பது இளைஞர்களுக்கு அவர்களுடைய உலக கல்விக்கும் சரி அல்லது மார்க்க கல்விக்கும் பயனளிக்கக்கூடியதாகும். அசல் நோக்கம், நம்முடைய விளையாட்டுகளின் அசல் நோக்கம் அல்லது நம்முடைய இந்த போட்டிகளினுடைய அசல் நோக்கம் என்னவென்றால் நாம் ஜெயிக்க வேண்டும் அல்லது டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. உலக மக்களை போன்று நாம் செயல்படக்கூடாது. அவர்களுடைய நோக்கம் விளையாட்டு ஒரு வாழ்க்கையோ மரணமோ என்பது போன்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படி கிடையாது நம்மிடம். இதற்காக அவர்கள் வீணான விவாதம், சண்டை சச்சரவுகளில் தம்மை ஆழ்த்திக் கொள்கின்றார்கள். விளையாட்டுகளில் துர்பாக்கியமான விஷயம் என்னவென்றால் அகமதிகளிடம் சில நேரத்தில் இது காணப்படுகிறது. தங்களுடைய சொந்த ஆசைகள், சில நேரம் தங்களுடைய அந்த அகந்தை மற்றும் தவறான நடத்தை நோக்கி அவர்களுடைய அந்த அகந்தை அழைத்து செல்கின்றது. மற்றொரு டோர்னமெண்ட்டு நான் எதனால் டோர்னமெண்ட் செய்தேன், அந்த டோர்னமெண்ட்டை எதுக்காக கேன்சல் செய்தேன் என்றால் சொந்த நோக்கங்களுக்காக, தான் என்ற அகம்பாவத்தின் காரணமாக நோக்கத்தை விட்டு மக்கள் விலகி சென்று விட்டார்கள். அசல் குறிக்கோளை விட்டு விலகிவிட்டார்கள். அதனால்தான் அந்த டோர்னமெண்ட்டை நான் கேன்சல் செய்தேன், அனுமதி வழங்கவில்லை. சகோதரத்துவத்திற்கு பதிலாக அவர்களுக்குள் பிளவு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இது போன்ற தோரணைகள், நடைமுறை அல்லது தீய ஒரு சூழல் உருவாகிறது என்றால், சண்டைகள் உருவாகின்றன என்றால் அந்த விஷயங்களில் நாம் தவிர்த்திருப்பது சிறப்பாகும். ஏனென்றால் நம்முடைய சீர்திருத்தத்திற்கான அந்த சந்தர்ப்பத்தை விட்டு நாம் விலகி சென்று விடுவோம். ஒரு அஹ்மதி என்கிற வகையில் நாம் ஒரு விளையாட்டில் கலந்து கொள்கிறோம் என்றால் எப்பொழுதும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உடைய ஆன்மாவை நாம் நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய நல்லொழுக்கத்தின் அந்த மற்றவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணியம், மரியாதை ஆகிய அந்த நல்ல சூழலில் ஒரு வித்தியாசம் ஏற்படக்கூடாது. நாம் உயர்வான நல்லொழுக்க தரத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் பிறகு அஹ்மதியாக இருந்து என்ன பலன்? நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவற்றை நடத்துவதற்கான நோக்கம் நம்முடைய உடம்பு காதம்களுடைய அந்த உடல் ரீதியான வளர்ச்சி ஏற்பட வேண்டும், அவர்களுடைய சிந்தனை பொலிவு பெற வேண்டும், அல்லாஹ் மற்றும் அடியார்களுக்கான உரிமையை செலுத்த வேண்டும். ஜமாத்துக்கு கூட அவர்கள் சிறப்பான முறையில் உதவியாளர்களாக அப்பொழுதுதான் நிரூபணமாக முடியும். வெறும் டிவி பார்த்து கொள்வது, அதிகமான நேரத்தை எலக்ட்ரானிக் டிவைசஸில் வீணடிப்பது மனிதனுடைய சிந்தனை ரீதியான நோய்க்கு காரணமாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இன்டர்நெட்டோ எல்லா விதமான வெட்கக்கேடுகள் மற்றும் பயங்கரமான விளைவுகளை
கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுகளால் நிறைந்திருக்கின்றது. எல்லா அடிப்படையிலும் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு அதிகமாகின்றது. ஏஐ மூலமாக இன்னும் அதிகமான பயங்கரமான விஷயங்களை உலகம் எதிர்கொள்கின்றது. நான் நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக இது சம்பந்தமாக எச்சரிக்கை செய்து வருகின்றேன். நாம் நம்முடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய விளைவால் எந்த அளவு பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய விளைவுகள் நமக்கு முன்னால் வருகின்றன. சமீபத்தில் வந்த அந்த அறிக்கைகள் அடிப்படையில் தெரிய வருகிறது, பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆன்லைனில் சில மக்கள் அச்சுறுத்தினார்கள். இதனால் அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் தம்மையே தற்கொலை செய்து கொண்டார்கள். மீடியாவில் இந்த செய்தி வந்தது. அமெரிக்காவில் ஒரு இளைஞர் ChatGPT தரப்பிலிருந்து தவறான ஆலோசனை காரணமாக ChatGPT தவறான ஆலோசனை கொடுத்ததனால் தற்கொலை செய்து கொண்டார். பிறகு இன்னும் எண்ணற்ற வைரல் வீடியோஸ்கள் வருகின்றன. ஒருவர் மற்றவர் மீது அன்புக்கு பதிலாக வெறுப்புக்கான அந்த விஷயம் தூண்டிவிடப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக அதன் பாதிப்பு ஏற்படுகிறது. சமுதாயத்தின் மீது என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். சமீபத்திலேயே அமெரிக்காவில் ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டார். ஒரு ஸ்டேட்டுடைய உயர் அதிகாரி சொன்னார், இளைஞர்கள் அவருடைய கேஜெட்ஸ், கம்ப்யூட்டர், ஃபோன் எல்லாம் மூடி வைத்துவிட்டு வெளியே செல்ல வேண்டும், வெளிக்காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக ஹிலாஃபத்துடைய வழிகாட்டலில் ஜமாத்துடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசிலேயே இது போன்ற இந்த தற்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அதை பற்றி அச்சுறுத்தப்படுகிறது. நீங்கள் ஹதரத் முஸ்லிம் அவர்களுடைய காலத்து நூல்களை படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும். இளைஞர்களுடைய பல்வேறு குழுக்களுக்கு தாலீம் மற்றும் தர்பியத்துக்கான நல்ல ஒரு ஸ்கீம்களை யோசித்து தயார் செய்திருக்கின்றனர். நல்ல ஒரு ஹிக்மத் இருக்கின்றது, நுட்ப ஞானம் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப கிளை அமைப்புகளுடைய அந்த நோக்கங்களையும் மன்னர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவே கூறியிருக்கின்றார்கள். அகமது இளைஞர்களுக்கு அவர்களுடைய வயசுக்கு ஏற்ப எண்ணற்ற அறிவுரைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஹதரத் முஸ்லிம் அவர்கள் ஹுதாமுல் அஹ்மதியாவின் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமத்தியிருக்கின்றார்கள். இந்த ஒரு வரியை கூறியிருக்கின்றார்கள், அதாவது இளைஞர்கள் சேர்ந்திருந்தாமல் சமுதாயங்கள் சேர்ந்திருந்த முடியாது என்ற ஒரு வரியை பதிவு செய்திருக்கின்றார்கள். என்றென்றைக்கும் இந்த முழக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதை பெறுவதற்காக ஒவ்வொரு ஹாதிமும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது ஹாதிம் என்கிற வகையில் உங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், உங்களுடைய ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க தர்பியத்தோடு உங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் ஆன்மீக அடிப்படையில் தர்பியத்தை வழங்க வேண்டும். உங்களுடைய வேலை என்னவென்றால், உலகத்தை உண்மையான அமைதி மற்றும் சமாதானத்தின் பக்கம் மற்றும் நிலைத்திருத்தலின் பக்கம் அழைத்து வர வேண்டும். இது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் விடாமுயற்சி செய்ய வேண்டும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மேற்கொண்ட அந்த மிஷனை முழுமை செய்வதற்காக இறுதி மூச்சு வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மற்ற மக்களுக்கு நீங்கள் வலியுறுத்துவதற்கு முன்னால் உங்களை சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உங்களுடைய நிலைமை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மனிதனுடைய சுய சீர்திருத்தத்தின் நோக்கம் என்னவென்றால், அதை ஒவ்வொரு அகமதியும் ஒவ்வொரு அகமதி இளைஞரும் தம் கண்முன்னால் வைக்க வேண்டும். அது என்னவென்றால், அது மகத்துவமிக்க ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு வித்திடக்கூடியதாகும். இந்த வரியைத்தான் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய உண்மைத்துவம் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். உடல் ரீதியாக வலுவாக இருப்பது, உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்குடைய பலன் என்னவென்றால், உங்களால் இந்த நோக்கத்தை பெறுவதில் அதிகமாக திறமை படைத்திருக்க முடியும். நீங்கள் பல்வேறு வகையான ரிப்போர்ட்டுகள்
மற்றும் ஆய்வு இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. எந்த மக்கள் உடல் ரீதியாக வலுவாக இருக்கின்றார்களோ அவர்களால் தம்முடைய உணர்வுகளை மிக அதிகமாக கண்ட்ரோல் செய்ய முடியும். இவ்வாறு இந்த மக்கள் உலகம் முழுவதும் சமூகத்தில் ஒரு நல்ல நேர்மறையான பங்களிப்பை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக. ஹுதாமில் அஹமதியா உறுப்பினர்கள் என்ற வகையில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றீர்கள், மார்க்கத்திற்கு உலகத்தை விட எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் அளிப்போம் என்று. எனவே இதற்கு அடிப்படையான ஃபிலாசபி என்னவென்றால், ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்திருக்கின்றார்கள், ஒரு முழக்கத்தை வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களை எந்த விதத்தில் வடிவமைத்து கொள்ள வேண்டும், உங்களிடம் அந்த திறமை உருவாகும் வகையில், அதாவது நீங்கள் அகமதியத்தின் ஒளிரக்கூடிய மின்னும் நட்சத்திரங்களாக ஆகிவிட வேண்டும். எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இஸ்திமாவில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு சொற்பொழிவின் நோக்கம் என்னவென்றால், உங்களிடம் ஒரு நல்ல டிசிப்ளினான சிந்தனை உருவாக வேண்டும். அதன் விளைவாக நீங்கள் உண்மையான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான மற்றும் சிந்தனை ரீதியான திறமைகள் உங்களிடம் கிடைக்கப்பெறும். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழிமுறை திருக்குர்ஆனை ஆழமாக ஓதுவதாகும். இதன் காரணமாகவே நம்முடைய உள்ளூர் நிகழ்ச்சிகள் மற்றும் நம்முடைய இஜ்திமாக்களில் மார்க்க அறிவு போட்டிகளில் முதல் போட்டியாக திருக்குர்ஆன் வைக்கப்பட்டுள்ளது, திருக்குர்ஆன் ஓதுவது வைக்கப்பட்டுள்ளது. எப்படி நம்மளுக்கு சாப்பாடு மற்றும் தண்ணீர் நம்முடைய உடம்புக்கு தேவையோ, அதே போன்று ஆன்மீக ரீதியில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு திருக்குர்ஆனை வழங்கி இருக்கின்றான். எப்பொழுதும் நம்முடைய ஆன்மீக உணவுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக. இதனுடைய விளைவு என்னவென்றால், இதனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் திருக்குர்ஆன் ஆன்மீக உணவு என்பது. திருக்குர்ஆன் அசாதாரணமான அருட்களை கொண்டிருக்கின்றது. அத்துடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த கருணைகள் அருள்கள் உங்களுடைய வாழ்வுடன் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் இஸ்திமாவுடைய நோக்கமாகும். பிள்ளைகள் 6, 7, 8 வயதை அடைந்த பிறகு திருக்குர்ஆன் பார்த்து ஓதி முடித்து வருகின்றார்கள். துஆவுக்காக அவர்களுடைய பெற்றோர்கள் எனக்கு எழுதுகின்றார்கள், ஆமீனுக்காக விண்ணப்பிக்கின்றார்கள். அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆமீன் என்பதற்கான பொருள் அவர்களுடைய கடைசி நோக்கத்தில் நின்று விட்டார்கள் என்று கிடையாது. மாறாக நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், திருக்குர்ஆனை முதல் முறையில் ஓதி முடித்ததற்கான பொருள் என்னவென்றால், இது ஒரு துவக்கமாகும். வாழ்நாள் முழுவதும் போராடுவதற்கான ஒரு முதல் அடி துவக்கத்தை எடுத்து வைத்திருக்கார் என்பதாகும். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு முன்னோடியாகும். எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு போதனைகளை வழங்கியிருக்கின்றன, அவற்றைப்படி செயல்பட வேண்டும். நாம் அசுத்தமான ஃபில்ம்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக, பல மணி நேரங்கள் இதில் வீணடிப்பதற்கு பதிலாக நாம் திருக்குர்ஆன் ஓதுவதில் செலவழிக்க வேண்டும். நம்மீது நாம் கடமையாக்கி கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுடைய போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு இது அவசியமாகும். அப்பொழுதுதான் அல்லாஹுடன் நமக்கு ஒரு உறுதியான, என்றும் அறுபடாத ஒரு தொடர்பு ஏற்பட முடியும். மேலும் அதன் மூலமாக சமுதாயத்திலும் நமக்கு நேர்மறையான ஒரு பங்களிப்பை வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லையும் உங்களுடைய நெஞ்சோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அதன்படி செயல்படுங்கள். சில நேரம் மொழியாக்கம் கஷ்டமாக இருக்கும். எனவே அத்துடன் சேர்த்து நீங்கள் திருக்குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது விளக்க உரைகளையும் படிக்க வேண்டும். ஜமா சார்பாக வெளியிடப்பட்டுள்ளன. உங்களுடைய வயது எப்படிப்பட்டதென்றால், அதில் மனிதன் அறிவை அதிகமாக ஈர்த்து கொள்வான், அதிகமாக இப்பொழுது சிந்தனை மிகவும் திறம்பட இருக்கும்.
பெரும் புது புது அறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு அந்த மூளையில் அதிகம் திறமை இருக்கும். நீங்கள் மிகவும் எளிமையாக வயதில் அதிகமாக இருப்பவர்களை விட சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே திருக்குர்ஆன் ஓதுவதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய வாழ்க்கையை பற்றியும் படித்து பாருங்கள். ஏனென்றால் அன்னாருடைய வாழ்நாள் முழுவதும் நேரம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகான வாழ்வாகும். திருக்குர்ஆன் அதை பற்றி கூறுகின்றது. ஒரு நபர் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற விரும்பினால் அவர் ஹஸரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். இது இவ்வாறு கூறப்படுகிறது. ஒரு நபர் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லொழுக்கத்தை பற்றி கேள்வி கேட்டார். அதற்கு அவர்கள், நீங்கள் திருக்குர்ஆன் ஓதுவதில்லையா என்று கேட்டார்கள். கான குல் குர்ஆன், அதாவது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லொழுக்கமோ திருக்குர்ஆனுக்கு ஏற்பவே இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இருந்தது. திருக்குர்ஆனுடைய போதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலும் ஒன்று போல் இருந்தது. எனவேதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய வாழ்க்கை வரலாற்றை எப்பொழுதும் நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் தான் உண்மையான முஸ்லீம், அஹ்மதி முஸ்லீமாக இருக்கிறோம் என்று பொருள். அப்படி நாம் சொல்லிக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திற்கு எல்லா உலக விஷயங்களை விட முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இல்லை, அப்பொழுதுதான் நாம் ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆன்மீக மிஷனில் நம்முடைய பங்களிப்பை நிறைவேற்றுவதற்குரியவராக இருப்போம். அதற்காக அன்னார் தோற்றுவிக்கப்பட்டார்கள். இது மட்டுமில்லாமல் நீங்கள் முழுமையான களப்பற்ற தன்மையுடன் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை உங்களுடைய வாழ்நாளில் அமைத்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்களோ அதை உங்களுடைய வாழ்வில் செயலாற்ற வேண்டும். அதனால் நீண்ட காலம் பயனளிக்கக்கூடியதாக இது இருக்கும். நீங்கள் அல்லாஹுடன் உங்களுடைய தொடர்பை இந்த 2-3 நாட்களுக்காக வைத்து கொண்டது மட்டும் போதுமானது கிடையாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹுடனான உங்களுடைய தொடர்பில் எப்பொழுதும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் இதற்காக ஒதுக்கி கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் ஓதுவதற்காக, அதன் படிப்பதற்காக, களப்பற்ற முறையில் அதற்காக முயற்சி செய்வோம் என்று. இது செய்தால் பாருங்கள், இதற்கு மிகவும் மாபெரும் ஒரு விளைவு உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது உங்களுடைய அமலிலும் ஆன்மீகத்திலும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். அல்லாஹ்வை நோக்கி உங்களுடைய உள்ளம் திரும்பும். மேலும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள், இந்த காலத்தின் தீய தாக்கங்கள் மக்கள் மீது ஏற்படுகின்றனவே, அதையெல்லாம் அகன்றுவிடும். இந்த உலகத்தின் சுகபோகங்கள், இதன் வெளிப்படையான அழகை அதன் அருவருப்பானதாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எப்படி இருந்தது என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இபாதத்தின் அழகு எப்படி இருந்தது என்றால் அதை என்னால் வார்த்தைகள் விவரிக்க முடியாது. அதாவது சொற்கள் அதை பற்றி சொல்வதற்கான தகுதியை கொண்டிருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான முறையில் இபாதத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்னாருடைய அழுது மன்றாடுதல், அல்லாஹுடன் அழுது மன்றாடி உரையாடுவதற்கான நிலை இப்படி இருந்ததால் அதை சொற்கள் விவரிக்கவே முடியாது. அல்லாஹின் மீதான அன்பில் திளைத்து போயிருந்தார்கள், எந்நேரம் மூழ்கி இருந்தார்கள். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான தரத்தை நாம் யாராலும் பெற முடியாது இபாதத்தில். ஆனால் நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்து அந்த அழகான முன்மாதிரிப்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்ய முடியும். அன்னார் முழு மனித குலத்திற்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட அடிப்படையான விதிமுறை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அடிப்படையான விஷயம், நாம் அல்லாஹை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹை வணங்குவதற்கான அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹை வணங்குவது நம்மளுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும்.
Muhammad Mustafa. Narae Takbir. In the holy திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இபாதத் எப்படி சான்று பகர்கிறது என்று பாருங்கள். அவர்களுடைய இபாதத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், உல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது நீர் கூறுவீராக, என்னுடைய தொழுகை, என்னுடைய துவா, என்னுடைய இபாதத், என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் ஆகிய அனைத்தும் அல்லாஹுக்கே ஆகும். அவன் அனைத்துலகங்களின் இறைவன் ஆவான், அந்த இறைவனுக்கே ஆகும். அல்லாஹ்வே நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இபாதத்தை பற்றி சான்று பகர்கின்றான். அன்னாருடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு நேரமும், வாழ்வு மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காகவே இருந்தது. பிறகு அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், அல்லாஹுக்கு முன்னால் முழுமையாக மனிதன் குனிந்து விட வேண்டும். இவ்வாறு மனிதகுலம் அனைத்தும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அன்னாருடைய உயர்வான தரத்தை பற்றி கூடியவாறு அல்லாஹ் கூறுகின்றான், அன்னாரை பின்பற்றக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வே ஒவ்வொரு நல்ல விஷயங்களின் திரும்பவிடமாக இருக்கின்றான், தலையூற்றாக இருக்கின்றான். எனவே இன்றைய காலத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால், உங்களுடைய கல்வி ரீதியில் முன்னேற்றம் கிடைக்கிறது என்றால், உங்களால் கிடைக்கிறது நினைக்காதீர்கள். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. உங்களுடைய எல்லா முயற்சியும் எப்பொழுதும் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அருளால் இருக்கின்றது. அல்லாஹுடைய அருள் மற்றும் பேரருள் இல்லாமல், கருணையும் இல்லாமல் இது நடக்கவே முடியாது. ஒரு மனிதர் தன்னுடைய பலவீனத்தில் பார்வை செலுத்தினால் தெரிய வரும் அல்லாஹ் எந்த அளவு அருள் புரிந்திருக்கின்றான், பேரருள் புரிந்திருக்கான் தெரிந்துவிடும். மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் எந்த அளவு அழுது மன்றாடி பணிவுடன் குணிகின்றானோ அந்த அளவு அல்லாஹ் அவருக்கு வணங்கிக் கொண்டே செல்கின்றான். எப்பொழுதும் அவனுக்காகவே ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும். மனிதனுடைய வாழ்வின் நோக்கமாக அல்லாஹ் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய இந்த துறைகள், உலக வேலைகள் இதையே நம்முடைய சிலைகளாகிவிட்டால் விளைவாக அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை செலுத்துவதை விட்டும் இழப்பிற்குள்ளாகிவிடுவோம். இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். ஒரு நபர் தன்னுடைய தொழுகை விட்டுவிடுகின்றார், தொழுகையில் அசாதாரணமான தாமதத்தை மேற்படுத்துகின்றார், உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக மகிழ்ச்சியின்மையை, சொல்லப்போனால் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தொழுகை விடுபவருக்காக கூறுகின்றார்கள், எவர் தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றாரோ அவர் ஒரு விதத்தில் குஃபர் செய்திருக்கின்றார், நிராகரித்திருக்கின்றார். எனவே அஹ்மதிகள் எப்பொழுதும் தங்களுடைய 5 நேர தொழுகைகளை முன்னுரிமை வழங்க வேண்டும். மேலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய வாழ்க்கை வரலாற்றை தம்முடைய கண்முன்னால் வைத்திருக்க வேண்டும், அழகிய முன்மாதிரியாக. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து தியாகங்களும் அல்லாஹுக்காகவே இருந்தன, அன்னாருடைய இபாதத் அனைத்தும். நாம் அப்படியே செய்ய வேண்டும். அன்னார் தமது நீங்கள் உங்களுடைய இந்த அல்லாஹ் அக்பர் என்ற இந்த முழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்கின்றோம் என்ற அந்த இந்த வாதங்கள் எல்லாம் வெற்று வாதங்களாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லை என்றால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய கட்டளைகள் படி முழுமையாக செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். முழு உலகங்களும் இறைவனான அல்லாஹ் எல்லா ஆற்றலின் தலையூற்றாக கருத வேண்டும். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம் கண்முன்னால் வைக்க வேண்டும்.
வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, நமக்கு கண் முன்னால் திருக்குரான் நம்முடைய வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னார் நவுசுபில்லா பொய் கூறியதாக ஒருபோதும் கூறியது கிடையாது. அபூ ஜஹலும் கூட, கடுமையான எதிரியான அபூ ஜஹலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பொய் கூறியதில்லை என்று கூறியிருக்கின்றான். ஆக நீங்கள் இந்த பொய்யையும் முழுமையாக கைவிடுங்கள். ஆனால் அபூ ஜஹலுடைய துர்பாக்கியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய அந்த பிடிவாதத்தின் காரணமாக, சிலை வணக்கத்தில் அதிகமாக மூழ்கியிருந்ததன் காரணமாக அந்த உண்மை அறிந்தும் அவனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர் இல்லை என்பதை அறிந்திருந்தும் அவனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவனுடைய அந்த பிடிவாதத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக. எந்த நபர் உயர்வான உண்மையில் நினைத்திருக்கின்றார்களோ, அமானதத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் போதனைகள் தொடர்பாக பொய்யை சொல்ல முடியும்? அல்லாஹ் பேசுவதாக எப்படி போய் சொல்ல முடியும்? எவ்வாறு இருப்பினும் சில மக்களுக்கு துர்பாக்கியம் இருக்கும். எப்பொழுதுமே குஃப்ர் நிலையில் இருப்பார்கள், காஃபிர் என்ற நிலையில் இருப்பார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவாதம் புரிவதற்கு முன்னரும் கூட அன்னாருடைய உண்மையின் நிலை எப்படி இருந்ததென்றால், அசாதாரணமான உண்மை நிலை எப்படி இருந்ததென்றால், அன்னாருடைய உண்மைத்துவத்தை மக்கள் அறிந்திருந்தார்கள். இஸ்லாத்தின் போதனைகள் மக்கள் வரை எட்ட வைப்பதற்காக, உண்மையின் உயர் இடத்தில் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருமுறை சஹாபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா அன்னாருடன் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அன்னார் கூறினார்கள், நான் உங்களுக்கு கூறுகின்றேன், மிகப்பெரிய பாவம் என்ன என்று. ஷிர்க் என்று கூறப்பட்டது. பிறகு அன்னார் கூறினார்கள், பெற்றோருக்கு கட்டுப்படாமல் இருப்பது. முதல் ஷிர்க், அடுத்தது பெற்றோருக்கு கட்டுப்படாமல் இருப்பது. மூன்றாவது யாராவது அநீதியோடு யாரையாவது கொள்வது. உறுதியான விஷயம், கொலை செய்வது மிகவும் அதிகமான ஒரு பெரிய குற்றமாகும். எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தவறான மற்றும் பொய்யான வாக்குறுதிகள் அளிப்பது அடுத்தபடியாக மிகப்பெரிய தவறாகும். இது மிகப்பெரிய பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த வரிசையில் கூறும்போது இதையும் கூறினார்கள். இந்த நான்காவதாக மிகப்பெரிய பாவம் பொய் வாக்குறுதி செய்வது. பொய்யான வாக்குறுதி அல்லாஹுக்கு பிடிக்காது. பாருங்கள், பொய் எந்த அளவு தடுக்கப்பட்டுள்ளது. எந்த நபர் பொய் பேசுகின்றாரோ, பொய்யான வாக்குறுதி அளிக்கின்றாரோ, அவர் ஈமானற்ற முறையில் மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்கின்றார். ஏன் பொய் பேசுகிறார் என்றால், தன்னுடைய சொந்த நோக்கத்தை பெறுவதற்காக. மற்றவர்களை பற்றி அவர் மனதில் கவலைப்படுவதில்லை. எனவே ஒவ்வொரு அகமதி இளைஞரும் தம்முடைய சொந்த விஷயங்கள் மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், உண்மை மற்றும் நேர்மையின் உயர்வான தரம் நிலைநாட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை என்னவாக இருந்தது என்றால், அன்னார் மக்களிடம் உண்மையை முழுமையாக பதிய வைக்க விரும்பினார்கள். ஒரு முறை அன்னால் பார்த்தார்கள், ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது பொருள் கொடுப்பதாக பாசாங்க காட்டி அழைக்கிறாள் என்பதை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பொருளை கொடுக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய பொருள் அது பொய்யாக இருக்கும் என்று கூறினார்கள். இவ்வாறு தம் பிள்ளைகளுக்கும் கூட மற்றவர்களை ஏமாற்றலாம் என்று அந்த பெண் கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். அதாவது பொய் கூறி அழைத்தாள். அது வெளிப்படையாக எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், मान्यत है। रहमतुल लिल आलमीन, नाराए तकबीर। Absolute. எல்லா நிலையிலும் உண்மை ஒரு அஹ்மதியின் தனிச்சிறப்பாகும். இதை நாம் செய்தால் பிறகுதான் நம்முடைய ஜமாத் அளவு கடந்த நட்பாக்கியமுள்ள ஆன்மாக்களை உருவாக்கும். அவர்கள் முழு உலகத்திற்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்வார்கள்.
மேலும் முழு உலகத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் குனிவதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொரு ஒழுக்கம் கெட்ட நிலைமை மக்களிடத்தில் இருப்பது என்னவென்றால், இங்கும் அங்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை, தவறான விஷயங்களை பரப்புவது, வதந்தியை பரப்புவது, ஒருவருடைய நம்பகத்தன்மையை கெடுப்பது, மற்றவர்களுக்கு சிரமத்திற்கு காரணமாக அமைவது. வெளிப்படையாக ஒரு அற்பமான புகழுக்காக அப்படி செய்கின்றார்கள். சோஷியல் மீடியா அதனுடைய உதாரணமாகும். சோஷியல் மீடியாவில் தவறான விஷயங்கள், வதந்திகள் பரப்புவது அன்றாட விஷயமாகிவிட்டது, சாதாரணமாகிவிட்டது. ஒரு விஷயத்தை விளையாட்டாக ஒரு கேலி என்று சொல்லி, நகைச்சுவை என்று சொல்லி பொய் பேசுகிறார்கள். விளைவாக மக்களுடைய உள்ளத்தில் பகைமைகள், ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு உருவாகிறது. விளைவாக சண்டைகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறு சமூகத்தில் அமைதியின்மை இதன் காரணமாக ஏற்படுகிறது. எப்பொழுதும் நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் பாசிட்டிவாக அதை பயன்படுத்த வேண்டும். உண்மையை பரப்புவதற்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையை பரப்புவதற்காக பயன்படுத்த வேண்டும். சோஷியல் மீடியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பரப்புவதற்காக, ஆன்மீக நல்லொழுக்க விஷயங்களை முன்வைப்பதற்காக, மசீஹ் இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து வைப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். வீணான பொழுதுபோக்குக்காக அல்லது ஒழுக்கம் கெட்ட விஷயங்களை பரப்புவதற்காக, வெறுப்புகளை உருவாக்குவதற்காக, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாதீர்கள். மாறாக சமூக ஊடகத்தை நற்செயலுக்காக பயன்படுத்த வேண்டும். சமீபத்திலேயே நான் லஜ்னாவுக்கு உரையை நிகழ்த்தும் போது சொன்னேன். ஜெர்மனியில் அப்பொழுது நான் கூறியிருந்தேன், ஜெர்மனி ஜலசாவில் சில நேரத்தில் பெண்களிடம் இங்குமங்கும் விஷயங்களை பேசுவதற்கான அந்த வழக்கம் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் இதை தான் மூழ்கியிருக்கிறார்கள். பெரும்பாலும் இதில் ஆண்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். வதைகளை பார்ப்பதில் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற செயல்களை விட்டு நம்மை கடுமையாக தடுத்திருக்கின்றார்கள், வன்மையாக கண்டித்துள்ளார்கள். மனிதர்களில் மிக கெட்டவர் நயவஞ்சகமானவர், 2 முகமுடையவர். ஒரு இடத்தில் சென்று ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் வேறு விதமாக பேசுவது, இந்த நயவஞ்சகம் மிகவும் வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஒன்று தம்முடைய பொழுதுபோக்குக்காக அல்லது தன்னுடைய அந்த தாம் என்ற அந்த அகந்தைக்கு ஆறுதல் அளித்துக் கொள்வதற்காக செய்கின்றார்கள். சமூகத்தில் அமைதியின்மை உருவாக்குவதற்காக, நிம்மதியை சீர்குலைப்பதற்காக செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் நயவஞ்சகர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளை, செயல்களை விடுவதன் காரணமாகத்தான் நாம் தக்வாவில், ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். இல்லை என்றால் நாம் இந்த வாதம் புரிகின்றோம், அல்லது இந்த நம்முடைய இந்த மிஷன் இருக்கின்றது, உலகத்தில் ஆன்மீக புரட்சி ஏற்படுத்துவோம் என்று இதெல்லாம் வெற்றுவாதமாக இருந்துவிடும், பொருளற்ற வாதமாக இருந்துவிடும். நீங்கள் உலகத்தில் நன்மையின் பக்கம், சிறப்பின் பக்கம் முன்னேற்றிக்கொள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உங்களிடமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை தம்முடைய சஹாபாவுடைய வாழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்களோ, அந்த மக்கள் ஒரு காலத்தில் முற்றிலும் அறிவினர்களாக இருந்தார்கள், மிக அதிகமாக ஒழுக்கத்தில் சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள். உலகத்திலேயே அவர்களை மிகவும் அதிக நல்லொழுக்கமுடையவர்களாக, இறைவனை காட்டக்கூடிய மனிதர்களாக அவர்களை ஆக்கிவிட்டார்கள். இதுதான் அந்த ஆன்மீக புரட்சியாகும். இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். வெறும் உலக கல்வியினால் இந்த விஷயம் கிடைக்காது. இந்த புரட்சியோ, இந்த மறுமலர்ச்சியோ அசாதாரணமான நல்லொழுக்கத்தின் காரணமாக இருந்தது. சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டார், எப்படி சொர்க்கத்தில் செல்வதை உறுதிப்படுத்த முடியும் என்று கேட்டார். மக்கள் பெரும்பாலும் கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கும் விதத்தில் கூறினார்கள், ஷிர்கை கைவிட வேண்டும், ஒருபோதும் அல்லாஹுக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். பிறகு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களுக்காக அன்பை செலுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும். அதன் விளைவாக உறவினர்களிடம்
எல்லா உறவினர்களும் எல்லா உறவினர்களும் வழங்குவார்கள். வருத்தத்துடன் கூற வேண்டி வருகிறது, அகமதிகள் ஆண்கள் பெண்கள் தங்களுடைய கணவன் மனைவி அல்லது உறவினர்கள் சொந்தமாக எழுதுகின்றார்கள். அவர்களுடைய அந்த நடைமுறை அணுகுமுறை பொருத்தமானது அல்ல என்றிருக்கிறார்கள். இது நம்முடைய போதனைக்கு எதிரானதாகும். நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்கள் மற்றும் மருமகளோடு நல்லவர் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுடைய பெற்றோர் மருமகளோடு தீயமுறை நடந்து கொள்கிறார்கள் என்றால், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அந்த நம்முடைய உறவினர்களை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி வழங்கியிருக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களுடைய மருமகளோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நீங்களே ஏன் உங்களுக்கான அந்த சொர்க்கத்தை ஹராமாக்கிக் கொள்கின்றீர்கள்? அல்லாஹுடைய கட்டளைகள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகள் ஆகியவற்றிற்கு மாறு செய்வது பிள்ளைகளுடைய செயலாக இருந்தால் புரிய வைப்பது பெற்றோர்களுடைய வேலையாகும். சமீபத்திலே ஒரு காதிமனிடம் கேள்வி கேட்டார், எந்த அளவு பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்? நான் சொன்னேன், பெற்றோர்கள் சொல்வது அனைத்தையும் கேட்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் மற்றும் இஸ்லாமிய போதனத்துக்கு எதிராக விஷயம் இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் பேச்சை கேட்கக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்திற்காக அப்பொழுது அவர் தன்மானம் பொங்கி எழ வேண்டும். பெற்றோர் சொல்வதற்கு எதிராக செயல்பட வேண்டும். அதாவது திருக்குர்ஆனுடைய போதனைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். ஆனால் பெற்றோர்களோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இந்த இஜ்திமாவின் நிறைவை எட்டுகிறோம். நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன், திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் திருக்குர்ஆனை கவனமாக ஓதும் பொழுது அல்லாஹுடைய நுட்பமான விஷயங்கள் உங்களுக்கு தென்படுகின்றன. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எதை இருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது. நான் திருக்குர்ஆனின் போதனைகள் ஒரு சிறு துளியை உங்களுக்கு நடத்தி வைத்திருக்கின்றேன். சாதாரண விஷயத்தை எடுத்திருக்கின்றேன், சிறிதளவு பங்கை. நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் ஆகிய அனைவரும் திருக்குர்ஆனுக்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால்தான் நாம் உண்மையான ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க புரட்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருப்போம். அது உலகத்தின் நீதியை மாற்றி அமைத்து வைத்துவிடும். இல்லை என்றால் இது போன்ற மாற்றம் அல்லது நம்முடைய அந்த வாக்குறுதி, நம்முடைய இந்த வாதம் வெற்றாக ஆகிவிடும், சத்தில்லாததாக ஆகிவிடும். நாம் அஹ்மதிகள் என்பதில் நாம் மிகவும் பாக்கியசாலிகளாகவும், ஆனால் எப்பொழுது நாம் உண்மையான நோக்கத்தை பெற முடியும் என்றால் நம்முடைய தொடர்பு ஜமாத்துடன் உறுதியாக இருக்கும் பொழுது தான். நாம் இந்த இஜ்திமாக்களில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இஜ்திமாவில் எதை நாம் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த போதனைக்கேற்ப நம்முடைய வாழ்வை கழித்துக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட முஹம்மது அவர்களுடைய போதனைப்படி எப்படி நாம் செயல்படலாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்தோம் என்றால் இஸ்லாத்தில் ஒவ்வொரு போதனைப்படி செயல்படுவதற்கு நம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்கின்றோம் என்றால் அப்பொழுதுதான் நாம் உண்மையான இறையச்சத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய இளைஞர்கள் இந்த விஷயங்கள் எப்படி செயல்படக்கூடியவர்களாகிவிட்டால் அவர்கள் களப்பற்ற தன்மை கொண்ட இளைஞர்களாகி விடுவார்கள். அவர்கள் மன தூய்மையுடையவர்களாகி விடுவார்கள். உலகத்தில் ஒரு புரட்சிக்கு காரணமாக விடுவார்கள், விழிப்புணர்வு காரணமாக விடுவார்கள். இல்லை என்றால் முஸ்லீம்கள் கூறியிருக்கின்றார்களே, இளைஞர்கள் சேர்ந்ததாக சமுதாயங்கள் சேர்ந்திருந்த முடியாது என்ற அந்த விஷயம் வெறும் கூறக்கூடியதாக இருக்கிவிடும், வார்த்தையாக ஆகிவிடும். தம்மை சேர்த்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி சமுதாயத்தை சேர்த்து முடியும்? நாம் நம்முடைய வாழ்வின், நம்முடைய உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் இந்த முயற்சியில் ஈடுபடுவதற்கு முயற்சி இருக்க வேண்டும். நீங்கள் இந்த இஜ்திமாவிலிருந்து எழுந்த பிறகு ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு எழுங்கள். நாம் முழு உலகையும் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும், அல்லாஹுடைய திருப்திக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து வர வேண்டும்.
அமைதி மற்றும் சமாதானத்தின் பக்கம் உலகத்தை கொண்டு வர வேண்டும். நான் மிகவும் வேதனை நிறைந்த உள்ளத்தோடு துவா செய்கின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்படி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக. மேலும் நீங்கள் அகமதியத்தின் உண்மையான ஒளிரக்கூடிய நட்சத்திரமாக ஆவீர்களாக. இப்பொழுது நாம் துவா செய்வோம். ஆமீன்.